ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டன் பிரியாணி, எக்கு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் குக்கும்பர் ரைத்தா. நேற்று தை அமாவாசைனால நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது. அண்ட் ஆல்சோ சாட்டர்டேவும் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் பிரியாணி பண்ணோம். மட்டன் நல்லா டெண்டராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல தான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த மட்டன் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 ஸ்டீம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். அந்த டைமில் இந்த மட்டன் நல்லாவே பாயில் வெந்துடும். அதுக்கப்புறமா கர்ட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். 3 விசில் வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டோம்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 2 விசில்லையே அது வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், குக்கும்பர் கூட இப்போ அதுவும் சீசன் தான். குக்கும்பர், இந்த பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர்லாம் குக்கும்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. பாருங்கள், இப்போ நம்ம அதில் ரைஸ் போட்டிருக்கோம். 3 விசில் வந்தோடனே மட்டன் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த பாசுமதி ரைஸை நான் அதில் போடுறேன். அதுக்கப்புறம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இதை நம்ம அதில் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமானது இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். பக்கத்தில் ஒரு கடாயில் நல்லா வாட்ரு பாயில் ஆன பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுட்ரு போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் எக்கு பாயில் ஆகும்போது. அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அது ஆல்மோஸ்ட் பாயில் ஆகிடும். அதுவும் குக்கும்பரும் கர்ட் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆவி பறக்க எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.